புரட்சி தலைவர், பொன்மனச் செம்மல், டாக்டர் எம்ஜிஆர் அஇஅதிமுகவை தொடங்கி சில மாதங்களிலேயே திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தை பெற்று மாபெரும் வெற்றி சரித்திரத்தை தொடங்கினார். இரட்டை இலை சின்னம் கிடைத்த சுவையான வரலாற்றுடன் அவருடன் பயணித்தவர்கள் கூறும் சுவாரஸ்யமான மற்றும் எம்ஜிஆரையே நினைத்து இன்றும் சேவைகள் பல செய்து வரும் தொண்டர்கள், ரசிகர்கள் பற்றிய செய்தி தொகுப்பை பார்ப்போம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற இனிமையான கருத்தை மக்கள் மனதில் பதிய வைத்தவர் முன்னாள் முதலமைச்சர், புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர். கலைப்பணி, அரசியல் பணி, வள்ளல் தன்மை, விடாமுயற்சி போன்றவற்றால் சாமானியரையும் கவர்ந்திழுத்தவர் புரட்சித் தலைவர். காலத்தால் அழியாதவர், கரைபடியாதவர், திசை மாறி பயணித்த தமிழகத்திற்கு வழிகாட்டிய கலங்கரை விளக்காக திகழ்ந்த அவர் நாடக மேடைக்கு பின் திரைத்துறையில் கால் பதித்து அனைவரையும் சுண்டி இழுத்த சரித்திர நாயகன் என்ற பெருமைக்குரியவர். 1972ஆம் ஆண்டு டாக்டர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட அஇஅதிமுக எனும் மாபெரும் இயக்கம் 6 மாதங்களிலேயே சந்தித்த முதல் தேர்தல் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலாகும். இத்தேர்தலின் போது மாயத்தேவரை வேட்பாளராக நிறுத்தி சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார் டாக்டர் எம்ஜிஆர். பொன்மனச் செம்மலின் வருகைக்காக 2 நாட்கள் கூட மக்கள் ஒரே இடத்தில் காத்திருந்த அதிசயங்கள் நிகழ்ந்துள்ளன. முதல் தேர்தலிலேயே எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்கச் செய்து தமிழக அரசியல் வரலாற்றில் ஓர் அடிச்சுவடிக்கு அச்சாரம் இட்டது அஇஅதிமுக. எதை எடுத்தாலும் வெற்றி மேல் வெற்றி, அது வீரமான வெற்றி, எப்போதும் தோல்வியே கிடையாது என புரட்சித் தலைவரே அடிக்கடி கூறுவார் என எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவில் நினைவு கூறுகிறார் அஇஅதிமுகவின் முதல் வேட்பாளரான மாயத்தேவர். பொதுமக்கள் அனைவரும் எம்ஜிஆரை மறக்கப் போவதில்லை, மறக்க மாட்டார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 2 விரலை காட்டினால் அது வெற்றி சின்னம் என்பது புரிந்து மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்று சொன்னேன். அவ்வளவு உயர்ந்த பண்பாடு உள்ளவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னால் மிகையாகாது என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மக்கள் அனைவரும் எம்ஜிஆருக்காகவே ஓட்டு போட்டார்கள். எனக்கும் போட்டார்கள், எம்ஜிஆருக்கு அதிகமாக போட்டார்கள். காரணம், அப்படிப்பட்ட தலைவர்கள் தமிழ் மக்களும் இந்திய மக்களும் அறிவார்கள் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். புரட்சித் தலைவர் மற்றும் மறைந்த மாண்புமிகு அம்மாவுக்கு பிறகு அஇஅதிமுகவை வழிநடத்தக்கூடிய வலுவான தலைவர் சின்னம்மாதான் என்றும் திரு மாயத்தேவர் தெரிவிக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு பிறகும் கட்சியை கஷ்டப்பட்டு வளர்த்த சசிகலா அம்மையாருக்கு முழு அதிகாரத்தையும், முழு பலத்தையும், முழு செல்வாக்கையும், அதற்காக தொண்டர்களும் பாடுபட வேண்டும், கட்சிக்காரர்களும் பாடுபட வேண்டும். சின்னம்மா பிரிவு மட்டும் இருந்தாலே போதும், வேறு பிரிவு தேவையில்லை என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற பெயரும் புகழும் எப்பொழுதும் மங்கு போவதில்லை, மங்கவும் கூடாது, மங்காது. புரட்சித் தலைவரை கடவுளாகவும் தந்தையாகவும் இன்றும் வழிபடுபவர்கள் பல கோடி பேர். அதில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த திரு நடராஜனும் ஒருவர். குழந்தை பருவத்திலேயே புரட்சித் தலைவரின் திரைப்படங்களால் ஈர்க்கப்பட்டு போஸ்டர் ஒட்டும் தொழிலில் ஈடுபட்ட அவர் இன்றும் மன மகிழ்ச்சியுடன் அத்தொழிலையே செய்து வருகிறார். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் திருக்கரங்களால் திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே திறக்கப்பட்ட புரட்சித் தலைவரின் முழு உருவ வெண்கல சிலையை இன்று வரை சுத்தம் செய்து பராமரித்து வருகிறார் திரு நடராஜன். 1984 சிலை வச்சதுலேருந்து நான் தான் விடியால எந்திரிச்சோடனே சிலையை கழுவி விட்டு போனால் தான் விமர்சனம் ஆகும். இது வரைக்கும் நான் வீட்டில் கூட யாரையும் பார்க்க மாட்டேன், சிலையை கழுவி விட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பேன். தனது பணியை பற்றி அறிந்த சின்னம்மா தன்னை அழைத்து 50,000 ரூபாய் நிதி உதவி வழங்கியதை நெகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார் திரு நடராஜன். சின்னம்மா கூப்பிட்டு ஒரு 50,000 ரூபா கொடுத்தாங்க. இப்போதான் சந்தோஷமாக இருக்கிறேன்.
டப்புன்னு உதவுனாங்க பாரு, அதான் பெரிய பாக்கியம். இதேபோல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரை நினைத்து வாழ்ந்து வழிபட்டு உயிர் துறந்தவர்களில் பாப்பாத்தி அம்மாள் என்பவரும் ஒருவர். திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே சைக்கிள் கடை நடத்தி வந்த அவர் தனது வீட்டில் புரட்சித் தலைவரின் 2 சிலைகளை நிறுவி வழிபட்டு வந்தார். 60 வயதை கடந்து அவரது நினைவுகளோடு 3 ஆண்டுகளுக்கு முன் உயிரிழந்தார். கடவுளை வழிபட்டதை விட பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆரையே அந்த பெண்மணி வாழ்நாள் முழுவதும் வழிபட்டதாக அப்பகுதிவாசிகள் தெரிவிக்கின்றனர். அந்த அம்மா பாப்பாத்தம்மா வந்து ஆரம்பத்திலேருந்தே சின்ன பிள்ளையிலேருந்தே நல்லா அவங்க ஊர்லேருந்தே எம்ஜிஆருடைய தீவிர ரசிகராக இருக்குது. எம்ஜிஆருக்காகவே செலவு வச்சு வருஷம் இப்போ பிறந்த நாள், நினைவு நாள் அப்போல்லாம் மைக் செட் வச்சு ரொம்ப அன்னதானம்லாம் வழங்கிட்டுருக்கு. பஸ் ஸ்டாண்டை பொறுத்த அம்மா சைக்கிள் கடை வச்சுருந்தாங்க. அவங்க வந்து சாமி கும்பிட்றத விட எம்ஜிஆர் சிலையை வச்சு தான் வந்து அவங்க சாமியை கும்பிட்டாங்க. எம்ஜிஆருக்கு இப்போ 2 கீழே ஒரு சிலை மேலே ஒரு சிலை இருக்குது. உள்ளே வந்து அவங்க இந்த அம்மா நினைவுகளில் ஒரு படம் வச்சுருக்காங்க. ரொம்ப தீவிரமான ரசிகை. குறைஞ்ச ஒரு 60 வயசு வரைக்கும் இருந்தாங்க. புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தினர் மட்டுமல்லாமல் இன்றைய இளைஞர்களும் அவரது நற்பண்புகளால் ஈர்க்கப்பட்டு தங்களது வாழ்வின் ரோல் மாடலாகவே டாக்டர் எம்ஜிஆரை கருதி வருவதாக பெருமையுடன் தெரிவிக்கின்றனர். இந்த தலைமுறை இல்லாமையும் சரி, இனி போல வர தலைமுறையிலும் சரி, எப்பொழுதுமே வந்து புரட்சித் தலைவர் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கத்தையும் நல்ல ஒரு ரோல் மாடலாகவும் இந்த இளைஞர்களையும் எங்களுக்கு அவர் வந்து கண்டிப்பாக எங்களை வந்து இந்த நூற்றாண்டு விழாவிலையும் சரி, இனி போல அடுத்தடுத்து எத்தனை நூற்றாண்டு விழாவும் சரி, இந்த இளைஞர்கள் சார்பாக எப்பொழுதும் மனசில் வந்து புரட்சித் தலைவர் வந்து எம்ஜிஆர் வந்து ஐயா எப்பொழுதும் எங்கள்கிட்ட குடியிருப்பார். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் இன்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்.